சமாரியா பட்டணத்துக்கே ஒரு சந்தோஷம் உண்டாக்கும்படி பெரிய அற்புதத்தை செய்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய ஒரு ரிவைவல் அங்க நடக்குது. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தூதனை அனுப்பி நீ போ, எழுந்து போன்னு சொல்லி அவனை தூக்கிட்டு போய் அந்த வனாந்திரத்திலேயே கொண்டு போகிறாரு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவன் வாசித்த வேத வாக்கியம், அந்த அந்த எத்தியோப்பியன் ஒரு வேத பாகத்தை வாசித்துட்டு இருக்கான். அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். இதெல்லாம் எங்க வருது? ஏசாயா 53 அதிகாரத்துல வருது. அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியில் இருந்து எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. அப்ப இது பிலிப்பு அந்த மந்திரிக்கு இது யாரை பத்தி சொல்லி இருக்காங்கன்ற டவுட் வருது. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணவில்லை. சந்தோஷத்தோடையே தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். பிலிப்பு இதுல பார்க்கும்போது ஒரு உண்மையுள்ள ஊழியன் மட்டுமல்ல, கீழ்ப்படியும் ஊழியன் கூட. சாதாரணமா இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியம் செய்யறவங்க அங்கேயே இருக்கணும்னு நினைப்பாங்க, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு நினைப்பாங்க, தனக்கு பேர் வரணும்னு நினைப்பாங்க. ஆனா பிலிப்புக்கு அப்படிப்பட்ட எண்ணமே இல்லை. எப்ப தேவதூதன் சொன்னும் போது அவனுடைய எஜமானை போல அவனும் கூட்டத்தை விட்டு வெளியேறி வார்த்தையின் மேல் தாகமாய் இருந்த ஒரு ஆத்மாவை சந்திக்க தயாராய் இருந்தான். பிலிப்புவை சந்தித்த தேவதூதன் அந்த எத்தியோப்பிய ராஜஸ்திரியிடம் ரட்சிப்பை பற்றி பேசி இருக்கலாம் இல்லையா? ஏன் தேவதூதனே சொல்லி இருக்கலாமே இல்லையா? ஆனா தேவதூதர்கள் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய கிருபையை பெற்றதே இல்லை. அவங்களுக்கு ரட்சிப்பும் கிடையாது இல்லையா? அவங்க ஆவியில இருக்கிறவர்கள் என்ன என்பதை பற்றி தேவதூதர்களால் சாட்சி கொடுக்கவே முடியாது. ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது, சபையினாலே என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி நம்ம முதலாம் பேதுருவுல நம்ம பார்க்கிறோம். பிலிப்பின் அனுபவம் நமக்கு தனிப்பட்ட ஆத்துமாக்களை இயேசுவுக்காக சந்திப்பதில் உற்சாகம் அளிக்க வேண்டும். அதாவது ஒரு தாகமுள்ள ஒருவர் மேல் தண்ணீர் ஊற்றுவேன் என்று சொல்ல தேவன் ஒவ்வொரு ஆத்மாவிலும் உள்ள வாஞ்சை விருப்பத்தை அறிந்திருக்கிறவர், எப்படியாவது சாட்டிஸ்ஃபை பண்ண வல்லவர். முதலாவது தேவன் பிலிப்புவை சரியான நேரத்தில் சரியான நபரிடம் வழி நடத்தினார். நம்மை தேவதூதர்கள் அறிவுறுத்துவது சாத்தியமில்லை. ஆனால் நாம் ஆவியின்படி நடந்து தேவனின் வழி நடத்துதலுக்காக ஜெபித்தால் நம்முடைய சாட்சியில் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலில் நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்மளுக்குள்ள ஒரு தாகம் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும், எப்படியாவது யாரிடமாவது ஆண்டவரை பத்தி சொல்லணும், அவர்களை ரட்சிப்புள்ள நடத்தணும். ஏன்னா நிறைய பேருக்கு வாஞ்சை இருக்கு, தாகம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இல்லை என்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த ராஜஸ்திரீ எத்தியோப்பியாவிலிருந்து வரவில்லை, மாறாக அவன் தெற்கு எகிப்தில் இருந்த நுபியா என்ற இடத்திலிருந்து வந்தான். அவன் 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவனாக இருந்ததால் அவன் ஒரு முழுமையான யூதனாக மாற முடியவில்லை. ஆனால் அவன் தேவனுக்கு பயந்தவன். ஏன்னா யூனக்குன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவன்னா ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, அப்படி நிறைய பேர் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க யூதனாக மாற முடியவில்லை என்று சொல்லி இது யுபாகம் 21 போட்டிருக்குது. அப்ப அவனுக்குள்ள ஒரு குறைவு இருந்தது.
அவனால செய்ய முடியாத காரியங்கள் ஒன்று இருந்தது. ஆனால் அவன் தேவனுக்கு பயந்தவன். தேவனை ஆராதிப்பதற்காக 200 மைல்களுக்கு மேல் பயணம் செய்து எருசலேமுக்கு செல்ல அவன் தனது ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி அக்கறை உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவன் இன்னும் திருப்தி அடையவில்லை. இந்த எத்தியோப்பியாவை பத்தி படிக்கும் போது நம்ம ராஜாக்கள் புஸ்தகத்துல படிக்கிறோம். சாலமோன் ராஜாவிடத்துல சீபா தேசத்து ராணி வரா. அப்ப அந்த நேரத்துல ஒருவேளை பிதாவை பற்றி, யெகோவாவை பற்றி அவள் கற்றுக்கொண்டு அங்க போய் எல்லாருக்கும் சொல்லி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதனால அந்த எத்தியோப்பியாவில ஏற்கனவே தேவாதி தேவனை பற்றி தெரிந்திருந்தது. ஆனா முழுமையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. இந்த எத்தியோப்பியனை போல மத நம்பிக்கையுடன் வேதாகமத்தை வாசித்து சத்தியத்தை தேடும் பலர் இன்றும் இருக்கிறார்கள். எப்படியோ உங்க கையில ஒரு வேதம் கிடைக்குது. சிலருக்கு அப்படியே ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மாற்றம் வருது, புரிந்துக்கிறாங்க. ஆனா எல்லாராலையும் அது முடியல. அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தரும் ரட்சிப்பின் மேலும் அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஏதோ ஆண்டவர் அற்புதம் செய்வாரு, சுகத்தை தருவாரு, ஆசீர்வதிப்பாரு, இப்படித்தான் தெரியுத ஒழிய ரட்சிப்பை பற்றி அவங்களுக்கு தெரிவதில்லை. அவர்கள் நேர்மையானவர்கள் தான், ஆனால் அவர்கள் ரட்சிப்பை எடுத்தவர்கள். யாராவது அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா, வழி நடத்துவாங்களா என்று சொல்லி ஆவலா இருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. பிலிப்பு ரதத்தை நெருங்கிய போது அந்த மனிதன் ஏசாயா தீர்க்கதரிசியிலிருந்து வாசிப்பதை கேட்டான். அந்த நாட்கள்ல சத்தமா வாசிப்பாங்களாம். நம்ம வெளிப்படுத்தல படிக்கும் போது கூட முதலாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். பிலிப்பின் சாட்சியை கேட்பதற்கு அந்த மனிதன் இருதயத்தை தேவன் ஏற்கனவே தயார் செய்திருந்தார் இல்லையா? இங்க அவனையும் தயார் செய்துட்டாரு, பிலிப்பையும் தயார் செய்துட்டாரு. நம் தேவனுடைய வழியை பின்பற்றினால் தேவன் நமக்கு முன் சென்று நமக்காக வழி திறக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய குமாரனின் பாடுகளை பற்றி எழுதப்பட்டுள்ள ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை அவன் வாசித்துக் கொண்டிருந்தான். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஏசாயா 53:1-2, வாழ்க்கை மற்றும் ஊழியம் 53:3, மரணம் 53:4-9, வெற்றிகரமான உயிர்த்தெழுதல் 53:10-12 ஆகியவற்றை ஏசாயா 53ஆம் அதிகாரம் விவரிக்கிறது. அது நமக்கு தெரியும். எத்தியோப்பியன் ஏசாயா 53:7-8 மீது அதிக கவனம் செலுத்தினார். பாவிகளுக்காக முன்வந்து அழிக்கும் அந்த ரட்சிகரின் தியாகத்தை பற்றி இது விவரிக்கிறது. இந்த வசனத்தை எடுத்து நீங்க வீட்டுல போய் படித்து பாருங்க. அவருக்கு பிலிப்பு வசனங்களை விளக்கிய போது எத்தியோப்பியன் நற்செய்தியை புரிந்து கொள்ள தொடங்கினான். இதுல ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு அவனுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் தேவனின் சத்தியத்திற்கு அவனது மனதை திறந்தார். ஒரு பாவி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் போதாது, கொள்ள விரும்பினால் போதாது, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தையும் அவன் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையை புரிந்து கொள்ளும் இதயமே இறுதியில் பலனை தரும். மத்தேயு 13:23. வேதத்தில் ஆரம்பம் முதல் இறுதி வரை காணப்படும் பகுதிகளில் மாற்று தியாக சப்ஸ்டிடியூஷனல் சாக்ரிஃபைஸ பத்தி அததான் போட்டிருக்கு. இதுதான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியிலும் சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய பாவத்துக்காக, உலகத்தின் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து நான் மரிக்கிறதுக்கு பதிலாக அவர் எனக்காக மரித்தார். அதுதான் சப்ஸ்டிடியூஷனல் சாக்ரிஃபைஸ். அது இயேசு கிறிஸ்து அல்லாத வேற யாரும் செய்ய முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவமில்லாதவர், மற்றவங்க எல்லாரும் பாவம் செய்தவர்கள் இல்லையா? இந்த சப்ஸ்டிடியூஷனல் சாக்ரிஃபைஸ் நம்ம தெரிந்து கொண்டாலே நமக்கு ரட்சிப்பின் அனுபவம் நிச்சயமா கிடைக்கும். எப்படி பாத்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு மிருகத்தை பலியிட்டு அந்த பலியானது ரத்தம் சிந்ததுனாலது அன்றைக்குதான் ஆரம்பிக்குது. ஈசாக்குக்கு பதிலா ஒரு ஆட்டுக்கடாவை தேவன் தயாராக வைத்திருந்தார் சொல்லி ஆதாகம் 22 நம்ம படிக்கிறோம். பஸ்கா பண்டிகையின் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி பலியாக செலுத்தப்பட்டது. முழு யூத அமைப்பும் ரத்த சிந்துவதை அடிப்படையாக கொண்டது. லேவியராக 17 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய ஆவியே ஜீவனே ரத்தத்துலதான் இருக்குது. அதனாலதான் ரத்த சிந்துதல் மிக மிக முக்கியமானது. இது முழுசும் இந்த 53ஆம் அதிகாரத்துல காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு மற்றும் தீர்க்க தரிசனங்கள் ஆகிய இரண்டையும் நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம்.
விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எத்தியோப்பியன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டான். அவனது அனுபவம் மிகவும் உண்மையானது. அவன் தன் வாகனத்தை நிறுத்தி, எப்படின்னா அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அடுத்தது அவன் செய்ய வேண்டியது ஞானஸ்நானம். இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவங்க கிட்ட ஞானஸ்நானத்தை பத்தி சொன்னா, நான் சின்ன வயசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இப்போ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம், அது வெறும் பெந்தெகோஸ்தே ஆண்களுக்கு மாத்திரம் இல்ல, ஆண்டவருடைய வசனம் அது குறிப்பிட்டு சொல்லுகிறதுனால அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இவன் பாருங்க, உடனே கீழ்ப்படிந்து அவனுக்கு ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரு. ஏன் நான் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது? உடனே அந்த வாகனத்தை நிறுத்தி அவன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அவன் கிறிஸ்தவன் அல்ல, கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அப்ப ஞானஸ்நானம் என்பது ரட்சிக்கப்படுவதற்காக அல்ல. ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்பட மாட்டோம். ஆனா அது ஒரு அடையாளம். ஆண்டவருக்காக, இயேசுக்காக நான் மரித்தேன், இயேசுக்காக நான் உயிர்த்தெழுந்தேன் என்ற அனுபவம் தான் ஞானஸ்நானம். அதே அழகா அந்த நாள்ல அவன் நிறைவேற்றினான். விசுவாசிகள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு யார் சொல்லியிருப்பாங்க? எந்த பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க? எந்த ஆண்டவருடைய ஊழியர் சொல்லியிருப்பாங்க? ஒருவேளை பிலிப்பு தன் அனுபவத்தை கூறியிருக்கலாம், அல்லது எருசலேமில் ஒரு சிலர் ஞானஸ்நானம் எடுப்பதை அவன் பார்த்திருக்கலாம். எருசலேம்ல இருந்தானே அவன் வரான். அப்போஸ்தலர் புத்தகம் முழுவதும் ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவுக்காக விசுவாசியின் அர்ப்பணிப்பின் அடையாளம். அர்ப்பணிப்பின் அடையாளம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்கான சாட்சியம் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆதி திருச்சபையில் மதம் மாறியவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள தங்கள் விசுவாசத்தை உறுதியாக சாட்சி பகிர்ந்தால் மட்டுமே ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஞானஸ்நானம் எடுத்துட்டு போய் குடிக்கிறது, அங்க போறது, இஷ்டமா ஜீவிக்கிறது, இதெல்லாம் தவறு. சாட்சியின் ஜீவியம் நமக்கு வேணும். பிலிப்பு எத்தியோப்பியனிடம் மட்டுமல்ல, அந்த வாகனத்தை சுற்றி இருந்த மற்றவர்களும் கேட்கும்படியாக தான் சத்தமா தான் பேசினான். அந்த எத்தியோப்பியன் ஒரு முக்கிய பதவியில் இருந்ததால் அவர்களும் அந்த வார்த்தைகளை நிச்சயமாக கவனித்திருப்பார்கள். ஒருவேளை சுவிசேஷம் அவங்களுக்கும் போயிருக்கும். பிலிப்பு வேறொரு இடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். அவனை ஆவியானவர் எத்தியோப்பியனிடம் அனுப்பினார். இந்த புதிய விசுவாசியை இயேசுவின் சீஷனாக்க தேவன் பிலிப்புக்கு அனுமதி அளிக்கவில்லை. நிச்சயமாக தேவன் எத்தியோப்பியனுக்கு அவனது சொந்த வீட்டில் வாய்ப்பளித்திருப்பார். நான் உங்க கூடயே வரேன், உங்க ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சீஷனாக்க அவன் துணியில இல்லையா? அவன் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோட கூட அந்த இடத்தை விட்டு போறான். நிச்சயமாக தேவன் எத்தியோப்பியனுக்கு அவன் சொந்த வீட்டிலே வாய்ப்பளித்திருப்பார். அவன் ஒரு சீஷனாக மாற அவனுக்கு வாய்ப்பளித்திருப்பார். அப்ப ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், சீஷனாகணும். சீஷனாகும் போதுதான் ஆண்டவருடைய முழுமையான திட்டத்தை நம்ம நிறைவேற்றுவோம். வெறும் ரட்சிக்கப்பட்டால் ஆண்டவரை தான் சொல்றார், நீங்க உலகம் பூரா போய் சீஷராக்குங்கள். அவனும் சந்தோஷத்தோடையே தன் வழியே போனான். அவன் 3ஆம் பாலினமாக இருந்தாலும் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். எப்படி ஒரு பாலத்தை பத்தி போன வாரம் படிச்சோம் இல்லையா? ஒவ்வொன்னா எப்படி புறஜாதிகள் கிட்ட போறாரு, சமாரியர் கிட்ட போறாரு. அப்புறம் ஒரு 3ஆம் பாலினத்தை கூட நம்ம ஒதுக்க கூடாது. அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கும் நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். இவ்வாறு அவன் ஊழியத்துக்காக பிரயாணம் செய்து 60 மைல்கள் என்று கூறப்படுகிறது. 25 வருடங்களுக்கு பின் பிலிப்பு செசரியாவில் ஒரு நல்ல சுவிசேஷனாக ஊழியம் செய்தான் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2-10 அதிகாரங்களை நம்ம பார்க்கும்போது முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் போய் சேருது. எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எத்தியோப்பியன் காமின் வம்சத்தில் வழிவா வந்தவன். காம்னா யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நோவாவுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்க. சேம், காம், யாபேத். இந்த பூமி இவங்கதான் அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்னால பூமியை நிரப்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த காமின் வம்சாவழியில வந்ததுனால அந்த ஊருக்கெல்லாம் போயிடுச்சு. 9ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் தமஸ்குவை சேர்ந்த
யாபேத்தின் வம்சாவழியில் வந்தவர் சவுல். இப்ப அங்கேயும் போயிடுச்சு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவாவின் குமாரராகிய சேம் யாம் காபத் என்பவர் பூமியை நிரப்பினார்கள். சேம் காம் யாபே என்பவர்களின் சந்ததி, அதாவது உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அது ஒரு வழியா நிறைவேறிட்டு என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்காக தான் நம்ம பார்க்கிறோம் அந்த எத்தனையோ பேர் யூரோப்ல இருந்து வந்தாங்க. அப்புறம் தாமஸே இந்தியாவுக்கு வந்தாரு. எவ்வளோ பேர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாங்க. அதனாலதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க முடியுது. நம்ம எவ்வளோ பாக்கியம் இருக்கோம் இல்லையா? இத்தனை வருடமாக நாம் சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறோம். எத்தனை பேரிடம் நாம் பகிர்ந்திருக்கிறோம். நல்லதுதான், இதெல்லாம் தெரிஞ்சுதான் நல்லதுதான். அதுல நம்முடைய பங்கு உண்டு. அதை நம்ம நிறைவேற்றுவோமா? சரி, அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். இதுவும் பெரிய பகுதி தான். ஆனா எவ்வளவு தூரம் முடிக்க முடியுமோ முடிக்கலாம். தெரியுதா? ஹலோ, தெரியுதா ஆண்டி? தெரியுதா? ஓகே, சரி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய தேவன் இல்லையா? இயேசு கிறிஸ்துவ பத்தி யோவான் 1 அதிகாரத்துல இதுதான் போட்டிருக்கு இல்லையா? எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை அடிக்கிறவங்க, உதைக்கிறவங்க, துன்புறுத்துறவங்க, ஈசரா நினைக்கிறவங்க இல்லையா, அவங்களுக்கு விரோதமா செய்யறவங்க, இங்க சபையை அடிச்சு உடைக்கிறவங்க, இவங்களெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? திருந்தவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களையும் கூட உணர்த்த வல்லவர். இன்னைக்கு நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் திருந்தாதபடி இருக்கிறாங்களா? அவர்களையும் திறக்க வல்லவர். ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஸ்தேவான் நிச்சயமாக இவருக்காக ஜெபித்திருப்பான் இல்லையா? ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னாதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் சொல்லி கேட்ட போதே ஆண்டவருடைய கிரியை நடக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அதனால ஒரு பெரும் புள்ளிய ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பெந்தைக்கோஸ்தில் நாளில் சபைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின் சபை சரித்திரத்தில் நடந்த மிகவும் பெரிய அற்புதம் சபையை துன்புறுத்தின தர்சு பட்டணத்தில் பிறந்த சவுலின் மனமாற்றம் தான். இன்றைக்கு நம்மளுக்கு இத்தனை நிரூபங்கள் இருக்குது. உண்மையாகவே ரட்சிப்புனா என்ன, அப்புறம் ஆவியாருடைய அபிஷேகம் என்ன, கிறிஸ்தவ ஜீவியம்னா என்ன, எப்படி அதுக்குள்ள வளரணும், இதுக்குள்ள எத்தனை சத்தியம் இருக்குது, இதெல்லாம் எழுதினவரு சவுல் தான். அப்ப அந்த சவுலை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் எப்படி செய்தாரு பாருங்க. அடுத்த அற்புதம், புறஜாதிகளும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பவுல் புறஜாதிகளின் அப்போஸ்தலராக மாறியதும் தான். முதல்ல அவனை பிடிக்கிறாரு, அவன் மூலமா புறஜாதிகளை பிடிக்கிறார். முழு உலகத்திலும் சுவிசேஷம் செல்வதற்கான காரியங்களை தேவன் தொடர்ந்து செய்து வந்தார். இதைதான் நம்ம அப்போஸ்தலரை படிக்கிறோம். பவுல் இயேசுவை சந்தித்தான். முதல் 9 வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளை உதைக்கிறது உனக்கு கடினமா? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையில் இருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து
அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அப்ப எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடந்திருக்குது பாருங்க. சவுல் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி தமஸ்குவை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இந்த முயற்சியை ஏன் அவன் எடுத்தான்? ஏன் அப்படி செய்தான்? அவன் ஆண் வணங்கும் தேவனுக்கு ஒரு சேவை செய்வதாக எண்ணினான். அப்பேற்பட்ட ஒரு 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 யூத மார்க்கத்தை பற்றி ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். அதுதான் கரெக்ட், வேற எல்லாரும் ஒன்னும் சரியில்லை அப்படின்னு நினைச்சான். அப்ப அவனை வழியில நிறுத்தி, எதற்காக நீ இதை செய்யற மகனே கேட்டா, அவன் சொன்னா, ஏசு மரித்து போனாரே, அவர்தான் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதன் தானே, அவனை போய் நான் மேசியான்னு நம்ம நம்ப முடியுமா? அது மட்டுமா, மரத்துல தொங்குனவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறதே, இவர் போய் சிலுவையில அப்படித்தானே மரித்தாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் சாத்தானின் வல்லமையில் செயல்பட்டு யூத மதத்தையும் நம்பிக்கையும் சிதைக்க நினைக்கும் பயங்கரமான கூட்டத்தினர் என்று கூறியிருப்பான். அப்ப அவ்வளவு தூரம் அவனுக்கு வெறுப்பு, அவனுக்கு அந்த யூத மார்க்கத்தை பத்தி அவனுக்கு வைராக்கியம், அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். சவுல் அதிகமாக கல்வி கற்றவன் போட்டிருக்கு இல்லையா? கமாலியேவின் காலடியில உட்கார்ந்தவன், படித்தவன், ஆவிக்குரிய விதத்துல அவன் குருட. பழைய ஏற்பாட்டில் மேசியாவை குறித்து என்ன கூறி இருக்குது என்று அவனுக்கு தெரியாது. சிலுவையை குறித்து அவன் இடறினான் என்று போடப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவன் தேவனுடைய நீதியை அல்ல, சுய நீதியை நம்பினான். இன்றைக்கு அநேகர் பாருங்க, தேவனுடைய நீதியை நம்பாம சுய நீதியை தான். யாரையாவது நீங்க ஒரு சாட்சி கொடுக்க சொல்லுங்க, நான் ஜெபித்தேன், இது நடந்தது. இப்ப யாருக்கு பெருமை? நம்ப செய்யறது. நானு உபவாசம் எடுத்தேன், நான் சபைக்கு போனேன், இதுதான் சுயநீதி. அந்த சுயநீதியை ஆண்டவர் விரும்பவே, தேவனுடைய நீதியை தான் நம்ம சார்ந்து இருக்கணும். அதுதான் ரோமர்ல அழகா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் சுயநீதியை சார்ந்து வாழும் பக்திமான்கள் தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அவர்கள் உணரவில்லை. இதை செய்தேன், அதை செய்தேன், அங்க சுத்தி வந்தேன், இத்தனை தேங்காய் உடைச்சேன், இதுதான் சுயநீதி. தாங்கள் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. எனவே ஏற்கனவே சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர் 8 பார்க்கிறோம். மற்ற யூத மத தலைவர்களைப் போல இவனும் மேசியாவின் வருகையை பற்றி அறிந்திருந்தான். பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்கு. ஆனா இந்த மத வெறியர்கள் நியாயப்பிரமாணத்துக்கும் தேவாலயத்துக்கும் முற்பதாக்களின் மத சடங்குகளுக்கும் எதிரானவர் என்று அவன் கருதினான். இதுதான் அவனுடைய குற்றச்சாட்டு. அவன் யூதேயாவில் சபையை துன்பப்படுத்தினான். பிரதான ஆசாரியத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில ஜெபாலயங்களுக்கு நிரூபங்களை கேட்டு வாங்கி போனான். பர்மிஷனோட போறான். பிரதான ஆசாரியம் மூப்பர் யாவரும் இதற்கு உடந்தையாக இருந்தார்கள். பின்னால நம்ம படிக்க போறோம் எப்படி அதெல்லாம் அவனே சொல்றான். இந்த 22ஆம் அதிகாரம்லாம் ரொம்ப அழகா இருக்கு. தமஸ்குவில் அதிகமாக யூத மக்கள் வாழ்ந்தனர். அங்கு 30 முதல் 40 தேவாலயங்கள் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அங்கு ஏற்கனவே விசுவாசிகளும் இருந்தாங்க. விசுவாசிகள் ஒரு சிலர் இந்த துன்புறுதலுக்கு தப்பி ஓடி இருக்கலாம். அவர்களை திரும்பி கொண்டு அவங்களை எல்லாம் சிறைபிடிக்கலாம்னு சொல்லித்தான் இவன் போறான். சவுல் திடீரென்று தரையில விழுந்தான். ரொம்ப வேகமா போனவன் தரையில விழுந்தான். ஏதோ ஒரு இழுப்பு வலியினால் அவன் தரையில் விழுந்தானா? அவன் இரட்சகராகி இயேசுவை சந்தித்தான். மத்தியான வேளை, எவ்வளவு நல்ல வெளிச்சமா இருக்கிற நேரத்துல சடுதியாய் வானத்தில் இருந்து ஒரு பேரொளி உண்டாகி ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா, இடி முழக்க சத்தம், வெட்டுக்கிளிகள் இப்படியெல்லாம் அனுப்பி அற்புதம் செய்ய வல்லவர் இல்லையா? அப்ப பேரொளிய வருது, ஒரு சத்தத்தையும் அவன் கேட்கிறான். உடனே பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சத்தம் மாத்திரம் வருது, யாரும் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அந்த சத்தம் எங்கிருந்து வந்தது என்று என்ன நடக்கிறது என்றும் அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அன்று சவுல் ஒரு சில உண்மைகளை அறிந்து கொண்டான். முதலாவது, நசராயனாகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். இதத்தான் கிறிஸ்தவங்க சொல்லிட்டே வராங்க. ஆனா அவன் என்ன நினைச்சா? மரித்தார், போயிட்டார்.
இதைத்தான் விசுவாசிகள் தொடர்ந்து உருப்படுத்தினார். ஆனால் சவுல் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் அதை விசுவாசிப்பதாக இருந்தால் இயேசுவை குறித்து அவனுடைய நம்பிக்கை மாற வேண்டும் அல்லவா? அவன் மனம் திரும்பி இருப்பானே. சுய நீதியை நம்புகிற ஒரு பரிசேனால் இது முடியவே முடியாது. தான் ஒரு பாவி என்றும் தேவனுடைய தண்டனைக்குரியவன் என்றும் சவுல் உணர்ந்தான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அவனுக்கு பதிலளித்தார். தான் தேவனுக்கு ஊழியம் செய்வதாக சவுல் நினைத்தான். அதே நேரத்தில் அவன் மேசியாவை துன்புறுத்தினான். இயேசுவின் பரிசுத்தோடு ஒப்பிடும் போது அவன் செய்ததெல்லாம் அழுக்கான கந்தை. அப்படிதான் போட்டிருக்கு ஏசாயா 64:6. கந்தையை போன்ற மத சடங்குகள் மற்றும் சுயநீதி மட்டுமே. அவனுடைய மதிப்புகள் அனைத்தும் மாறிவிட்டன. அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததால் ஒரு புது மனிதனாக அன்றைக்கு மாறினான். ஆக ஒரு பெரிய ஒரு அற்புதம் அன்றைக்கு நடந்தது. சரி, 16ஆம் வசனத்திலிருந்து 18 பின்னால திருப்பி வரும். அந்த இடையில இருக்கிற வசனம் நம்ம திருப்பி பார்ப்போம். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். எபிரேயர்களுக்குள் எபிரேயனாகவும் புரஜாதிகளுக்கு அப்போஸ்தலராகவும் விசுவாசிகளை துன்பப்படுத்தும் ஒருவரை ஒரு போதகராகவும் யூத சட்டங்களை பேசும் ஒரு பெருசேரான பவுலை தேவனுடைய கிருபையின் சிறந்த அறிவிப்பாளராக தேவன் மாற்றினார். ஒரு பயங்கர சேஞ்ச். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா போன வழியே திருப்பி வர்றது. அதுதான் மனம் திரும்புதல். எப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவர் அவனை திரும்பமாக கூட்டிக் கொண்டு வருகிறார். அவனுடைய கண்களை திறக்கிறார். இதுவரை சவுல் ஆடுகளை வேட்டையிடும் ஒரு வனங்கிழங்கை போல இருந்தான். ஆனால் அவன் இனி மதிப்பிற்குரிய பாத்திரமாக மாறப்போகிறான். அதற்காக சுவிசேஷத்தை தூர தேசத்துக்கு கொண்டு செல்ல போகிறான். இப்பேற்பட்ட ஒரு மாற்றம். அவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கு என்னை தெரிந்து கொண்டார். பிலிப்பியர் 3 சொல்றான். மற்றவர்களை சிறைபிடிக்க சென்ற சவுலை தேவன் சிறைபிடித்தார். கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக் கொள்வதற்கு முன் தேவனுடைய மத கொள்கைகளை அவன் விட வேண்டியதாயிற்று. பவுலின் மனமாற்றம் தனித்தன்மை வாய்ந்தது. ஏனென்றால் பாவிகள் தேவனுடைய சத்தத்தை இன்று கேட்பதில்லை. சவுலுக்கு நேர்ந்ததை போல எங்கேயும் இனி நடக்குமோ என்னமோ எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் நடந்ததே இல்லை. பவுலின் இந்த மகத்துவமான அனுபவம் 2ஆம் முறை இயேசு கிறிஸ்து பகிரமாக பூமிக்கு வரும்போது இதே மாதிரி ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும் இஸ்ரவேலுக்கு. அது வெளிப்போட என்று சொல்லி சகரியா 12ஆம் அதிகாரத்திலையும் 1 தீமோத்தேயு மத்தேயுல எல்லாம் போடப்பட்டிருக்குது. சவுல் பெற்ற இரட்சிப்பு ரட்சிக்கப்படும் அநேக பாவிகளுக்கு ஒரு உற்சாகத்தை அளிக்கும். பாவிகளில் பிரதான பாவியான நான் சொல்லி அவன் எழுதுகிறான். அவனே எழுதுகிறான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல. சவுலே, நீ ரட்சிக்கப்பட முடியுமானால் எப்பேற்பட்ட பாவியும் ரட்சிக்கப்பட முடியும். சவுலே ரட்சிக்கப்பட முடியுமானால், பாவிகளில் பிரதான பாவியான சவுலே ரட்சிக்கப்பட முடியுமானால் எப்பேற்பட்ட பாவியும் ரட்சிக்கப்பட முடியும். சவுலோடு இருந்த மனிதர்கள் ஒளியை பார்த்தார்கள், ஆனால் அவர்கள் தேவனை பார்க்க முடியவில்லை. அவர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். இதற்கு பின்னால் அந்த மனிதர்கள் சவுலின் சாட்சியின் நிமித்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக பவுலுக்கு கிறிஸ்து தரிசனமானார். ஏன்னா அவன் சொல்றான், அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15. சவுலுக்கு கைலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. மெய்யான மேசியா நீர்தான் என்று அவன் அறிந்து கொண்டான். ஆனால் அவனுடைய சரீர கண்கள் குருடாக்கப்பட்டது. தேவனால் அவன் முற்றிலுமாக தாழ்த்தப்பட்டான். எப்படிப்பட்டவனா இருந்தவனா ஆண்டவர் தாழ்த்தி இவ்வளவுதான் என்று அவனுக்கு உணர்த்தினார். அனனியாவின் ஊழியத்திற்காக அவனை தயார் செய்தார் ஆண்டவர். சரி, 3 நாள் அவன் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தான்.
தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் நற்பணிகளால் அல்ல, கிருபையினாலும் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனாகிய இயேசுவை விசுவாசித்ததினாலும் ரட்சிக்கப்பட்டான். தன் வாழ்நாள் முழுவதும் தான் பின்பற்றிய மோசேயின் பாரம்பரிய சடங்குகளுக்கும் கிருபையின் சுவிசேஷத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அவன் புரிந்து கொள்ளுமாறு தேவன் அவன் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். சரி, இப்ப 10 வாசிக்க போறேன். சவுல் அனனியாவை சந்தித்தான். எப்படி ஒருத்தரையா, எப்படி ஸ்தேவான் மூலமாக, பிலிப்பு மூலமாக, இப்ப அனனியா மூலமாக ஆண்டவர் எப்படி ஒரு அற்புதம் செய்ய போகிறார், எவ்வளவு பெரிய புள்ளிய பிடிக்க போறாருன்னு பாருங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய், புசியாதவனும் குடியாதவனாய் இருந்தான். தமஸ்குவிலே அனனியாவை என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவுக்கு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் பார்வையடையும்படி தன் மேல் கைகளை வைக்கும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேம் உடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேனே. அனனியாவுக்கே பயம் வந்துருச்சு. எப்படி அவன் கிட்ட போகிறது? இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரிகளால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு ஊழியம் வைத்திருக்கிறார். சவுலுக்காக வைத்த ஊழியம் என்ன? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். இது நிச்சயமா அப்போஸ்தலர் முடிக்கிறதுக்குள்ள இது நிறைவேறுகிறத நம்ம பார்ப்போம். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் பிடிக்கும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படையும் பிடிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவர்கள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து என்று வாசிக்கிறோம். அனனியா சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். அப்போஸ்தலர் 22 பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் ஒரு விசுவாசி. அவனுக்கு சவுலை பற்றியும் எதற்காக அவன் தமஸ்குவுக்கு சென்று கொண்டிருந்தான் என்றும் தெரியும். எருசலேமிலிருந்து தமஸ்கு ஒரு வார பிரயாண தூரத்தில் இருந்தது. சவுல் தமஸ்கு ஒரு வார தூரத்துலதான் இவன் போயிருக்கான் பாருங்க. சவுல் தமஸ்குவுக்கு செல்வதற்கு முன் ஒரு சில விசுவாசிகள் எருசலேமிலிருந்து தமஸ்கு சென்று அங்கிருந்த விசுவாசிகளுக்கு எச்சரிப்பை அளித்தனர். இந்த மாதிரி வரான், அவன் ஒரு பர்மிஷனோட வரான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நியூஸ் போயிடுச்சு. அப்ப அப்போஸ்தலர் புத்தகத்தில் விசுவாசிகளுக்கு பல பேர் இருக்கு. சீஷர்கள் அழைக்கப்பட்டார்கள், இந்த மார்க்கத்தாரு, பரிசுத்தவான்கள், சகோதரர்கள், இப்படியெல்லாம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். பொதுவாக நாம் கிறிஸ்தவர்கள் என்று எல்லாரையும் அழைக்கிறோம், நம்மளையும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்றோம். ஆனா எப்போ இந்த பேர் வந்ததுன்னா அப்போஸ்தலர் 26 வசனத்துலதான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் பெயர் பெற்றிருக்கிறோம். சரி, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அனனியா தயாராகி இருந்தான். பவுல் முறுமுறுக்காமல் ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்பது அனனியாவுக்கு உற்சாகத்தை அளித்தது. பவுல் கிட்டையும் சொல்லிட்டாரு அனனியா வர போறான்னு. அனனியாவை தயார் பண்றாரு. தன் மேல் நம்பிக்கை வைக்காமல் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சவுல் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை அனனியாவுக்கு உற்சாகம் அளித்தது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, சரி போவோம். ஏற்கனவே சவுல் அனனியாவை தரிசனமாக பார்த்தான். அனனியா என்றால் ஹனனியா, தேவன் கிருபையுள்ளவர். அதனால அனனியா எப்படி மறுப்பு தெரிவிக்க முடியும் இல்லையா? அப்போஸ்தலர் 9:15 வசனம் தான் பவுலின் வாழ்க்கைக்கு மற்றும் ஊழியத்திற்கும் ஒரு நல்ல தொகுப்பு. சரியா? தானாக பவுல் தேவனை தேடவில்லை, அவருடைய கிருபை அவனை அழைத்தது. தேவன் தான் அவனை தெரிந்து கொண்டார். அவன் தேவனுடைய கனத்துக்குரிய பாத்திரம். அவனுக்குள்ளும் அவன் மூலமாகவும் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார். இனி அவன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமை அடைய போகிறது. யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் சென்றடைய போகிறது.
கிறிஸ்துவுக்காக பாடுபடும் காலம் வந்துவிட்டது. அப்போஸ்தலர் புத்தகத்தில் தான் சவுல் புறஜாதிகளுக்கு தான் சுவிசேஷத்தை கொண்டு சென்றதாக கூறினான். தேவன் தன்னோடு கூறியதை விசுவாசித்து யூதாவின் வீட்டிற்கு அனனியா சென்று காத்திருந்த சவுலுக்கு ஊழியம் செய்ய நேரத்தை அவன் இழக்கவே இல்லை. உடனே புறப்படுறான். அனனியா சகோதரனாகிய சவுலே என்று அழைத்தது குருடனாக்கப்பட்ட பரிசேனாகிய சவுலுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளித்திருக்கும் இல்லையா? போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டியப்பா, நம்மளா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிட்டியப்பா, இத்தனை பேரை கொன்னியப்பா, இத்தனை பேரை அடிச்சிய வெட்டினியப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அனனியா பாருங்க, சகோதரனாகிய சவுலே என்று அழைக்கிறான். சவுல் அனனியாவின் குரலை கேட்டது மட்டுமல்ல, அவன் மேல் கைகளை வைத்ததை அவன் உணர்ந்தான். 12ஆம் வசனம் 17ஆம் வசனம். தேவனுடைய வல்லமையினால் சவுலின் கண்கள் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டான். ஞானஸ்நானம் பெற்றான். போதனம் பண்ணி வரப்பட்டான். அது வரைக்கும் அவன் உபவாசத்தோட இருந்தான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே திறனாள் இருந்து அவர்களிடம் இருந்து கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டான். அவர்கள் அன்பானவர்கள் என்றும் அவர்களுக்கு தான் செய்த துன்புறுதலுக்கு அவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல என்றும் நிச்சயமாக அவன் உணர்ந்திருப்பான். தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியத்தை அவர்கள் அறிந்திருந்தபடியால் அதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள மட்டுமே அவர்கள் விரும்பினார்கள் என்பதை சவுல் அறிந்திருப்பான். ஏன் அவங்க இவ்வளோ ஒரு வைராக்கியமா உண்மையை செய்தாங்க அப்படின்றது அப்பதான் அவன் உணர்ந்திருப்பான். இந்த பகுதியை விட்டு அடுத்த பகுதி செல்வதற்கு முன்ன அனைத்து விசுவாசிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில நடைமுறை பாடங்கள் உண்டு. நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ளும். எந்த ஒரு மனிதன் மூலமாகவும் தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அவன் படித்தவனோ படிக்காதவனோ ரோட்ல இருக்கிறவனோ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அந்த மனிதனை தன்னுடைய திட்டத்தை அவன் நிச்சயமாக நிறைவேற்ற முடியும். சவுலின் மனமாற்றம் நேர்ந்திராவிட்டால் அனனியாவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். சபையின் தொடர்ச்சியான வேலையில் அனனியாவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது. பல பேர் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பின்னால் அவர்கள் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் உள்ளன. நம் ஒவ்வொருவருக்கும் பின்னால நம் மூலமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா? அதற்காக தேவன் பல புத்தகங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு ஊழியனும் ஒரு நாள் நியாயமான வெகுமதியை பெறுவதை அவர் உறுதி செய்வார். என்ன ஒவ்வொருத்தருக்கும் அன்னைக்காக ஒரு புக் வச்சிருக்கிறாரு. அதுல தெரியும் யார் யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தேன்றது தெரியும். அவர் முன்னால நம்ம போய் அங்க நிக்கணும் இல்லையா? பேரும் புகழும் முக்கியம் அல்ல, உண்மையா உள்ளவனாக இருப்பதுதான் முக்கியம். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கு நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது என்பதை அனனியாவின் அனுபவம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. முதலில் அனனியா கர்த்தருடன் வாக்குவாதம் செய்தான். நான் எப்படி ஆண்டவரே போக முடியும்? நான் சவுலை ஏன் சந்திக்க கூடாது என்பதற்கு சில காரணங்களை கூறினான். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அனனியா விசுவாசத்தினால் கீழ்ப்படிந்தார். தேவன் கட்டளையிடும் போது அவர் இரு பக்கத்திலும் கிரியை செய்கிறார் என்பதையும் அவருடைய பரிபூர்ண சித்தம் எப்போதும் சிறந்தது என்பதையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும். அங்க சவுல்கிட்டையும் பேசிட்டாரு, இவரையும் உணர்த்திட்டாரு. அப்ப ரெண்டு பக்கமும் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவர். அடுத்தபடியாக தேவனுடைய செயல்கள் எப்போதும் சமநிலையில இருக்கும். தேவனால் ஒரு பெரும் கூட்டத்திலும் அது போல யூதாசின் ஒரு சிறு வீட்டிலும் சவுல் போய் இருந்த இது யூதாசனுடைய வீடு. அது யாரு யூதாசன்னு தெரியல. ஏன் அந்த சிறு வீட்டிலையும் ஒரு அற்புதம் செய்ய முடியும், பெரிய கூட்டத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் இல்லையா? வானத்திலிருந்து ஒரு ஒளி மற்றும் சத்தம் ஆகிய வியக்கத்தக்க நிகழ்வுகள் போலல்ல, அனனியாவின் சந்திப்பு ஒரு சாதாரணமானது. தேவனுடைய கரம் சவுலை அவனுடைய உயர்ந்த குதிரையிலிருந்து தள்ளியது. ஆனால் சவுல் பார்வையிட தேவன் ஒரு மனிதன் கையை பயன்படுத்தினார். அனனியா போய் கைய வச்சு ஜெபம் பண்றான். கண்கள்ல இருந்து அவனுக்கு அந்த இது விழுந்து பார்வையடைந்தான். தேவன் பரலோகத்திலிருந்து பேசினார். அதே சமயம் அவர் சவுலுக்கு செய்தியை கொடுக்க கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சீடன் மூலமாகவும் பேசினார். ஒரு சத்தத்தை கேட்கிறான், சவுலே சவுலே என்று ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்கிறான். ஒரு சீடன் மூலமாகவும் ஆண்டவர் தன்னுடைய செய்தியை பேசுகிறார். சாதாரண நிகழ்வுகள் அதிசயத்தின் ஒரு பகுதியாக இருந்தது.
ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதை நாம் குறைத்து மதிப்பிடவே கூடாது. பேதுரு எருசலேமில் ஆயிரக்கணக்கானோருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தான். பிலிப்பு சமாரிய மக்களிடையே ஒரு பெரிய அறிவுடையை கண்டான். ஆனால் அனனியா ஒரு மனிதனுக்காக மட்டுமே அனுப்பப்பட்டான். தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்பவன் அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறினான். அது முதல் அவனுடைய வாழ்க்கையின் ஊழியமும் பல தேசங்களுக்கும் ஜனங்களுக்கும் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆண்களையும் பெண்களையும் கிறிஸ்துவிடம் வழி நடத்துவதே நமது பணி. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பார்வையிலே முக்கியமானவர்கள். இன்னும் கொஞ்சம் இருக்குது, முடிச்சுட்டுமா? டைம் ஆயிடுச்சா? ஹலோ ஆண்டி, தொடரலாமா? தொடரலாமா? சரி. 20-25 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் தன்னை எதிர்ப்பவர்களை சவுல் சந்திக்கிறான். அதுதான் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். உடனே பாருங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகளை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரிடத்தில் கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அது அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவருடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். பாருங்க, உடனே ஊழியம் செய்யறான் இல்லையா? தான் உபத்திரவப்படுத்தின ஜனங்களுக்கு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களிலே சவுல் பிரசங்கித்தான். இந்த ஒரு இடத்தில் தான் தேவனுடைய குமாரன் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அவன் அறிக்கையிடுறான். ஆனால் தான் எழுதின நிருபங்களில் இந்த சிறப்பு பெயரை குறைந்தது 15 இடத்துல கூறியிருக்கிறான்னு போடப்பட்டிருக்குது. அவனுடைய ஊழியத்தில் இது ஒரு முக்கிய வலியுறுத்தலாக இருந்தது. கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன், இதை அவன் ஒத்துக்கவே இல்லை. ஆனா திரும்ப திரும்ப அவன் சொல்றான். சவுலின் வாழ்க்கையில் ஏற்பட்ட வியக்கத்தக்க மாற்றம் தமஸ்குவில் இருந்த யூதர்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவரும் அவரவர் தங்கி இருக்கும் இடத்தில் முதலாவது தங்கள் ஊழியத்தை தொடங்க வேண்டும். ரொம்ப நிறைய சர்ச்சில் பாருங்களேன், ஒரு வண்டியில ஏறிட்டு போய் எங்கேயோ போய் ஊழியம் செய்வாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல மாட்டாங்க இல்லையா? ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா இவன் பாருங்க, தங்கி இருக்கிற இடத்திலேயே முதல்ல ஆரம்பிக்கிறான். எனவே சவுல் தனது ஊழியத்தை முதலில் தமஸ்குவில் தொடங்கினார். சவுலின் அரேபியா பயணம், அதாவது கலாத்தியர் 1 அதிகாரத்துல போட்டிருக்கு, இந்த நேரத்துலதான் நடந்திருக்க கூடும் என்று கருதப்படுகிறது. எவ்வளவு காலம் அரேபியாவில் தங்கி இருந்தான் என்று குறிப்பிடவில்லை. 3 வருடங்கள் கழித்து அவன் எருசலேமுக்கு வந்தான்னு சொல்லி 1 அதிகாரத்து கலாத்தியர் 1 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப அவன் எதுக்காக அரேபியாவுக்கு போனான்? சவுலுக்கு தம்முடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்காக தனியாக செல்லும்படி கர்த்தர் அவனுக்கு வழி இருக்க கூடும். இந்த நேரத்துல அவன் புறப்பட்டு போனது அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுத்ததுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக திறம்பட ஊழியம் செய்வதற்கு முன்பு சவுலின் மனதில் பல விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டி இருந்தது. அரேபியாவில் இருந்த போது அவர் சில சுவிசேஷ ஊழியங்களை செய்திருக்கலாம். ஏனென்றால் தமஸ்குவுக்கு திரும்பிய போது ஒரு ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட மனிதனாக அறியப்பட்டிருந்தார். இந்த அரேபியா பயணம் நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் நேரடியாக தேவனிடத்தில் பெற்றேன் என்று கூறினான். அவன் எருசலேமில் இருந்த எந்த அப்போஸ்தலரிடம் கற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? ஆண்டவரை பத்தி நேரடியா அந்த கலாத்தியர்ல அழகா போட்டிருக்கு. கூட்டிட்டு போய் 3 வருஷம் அங்க வச்சு அவனுக்கு ஆண்டவரே எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். அந்த ஞானம், அந்த தெளிவு, அந்த அந்த வெளிப்பாடு அந்த யாருக்குமே கிடையாது, எந்த ஒரு அப்போஸ்தலனுக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நேரடியான தேவனுடைய சந்திப்பு, நேரடியான அவனுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் அவனை இவ்வளோ பெரிய ஊழியனாக மாற்றியது. சவுல் தமஸ்குவுக்கு திரும்பிய போது அதிகமாக திடன் கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். சரி, சவுல் எருசலேம் விசுவாசிகளை சந்தித்தல் 26:31. எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் சவுலுக்கு ஏற்பட்ட 2 அனுபவங்கள். ஒண்ணு
சவுல் நிராகரிக்கப்பட்டார். 26ஆம் வசனம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடைய சேர்த்து கொள்ள பார்த்தால் அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். சவுலை எருசலேம் சபை மக்கள் சந்தித்த போது முதலில் அவனை பார்த்து பயந்தார்கள். அவர்களோடு ஐக்கியம் கொள்ள சவுல் முயன்றான். ஆனால் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவனுடைய இந்த மாற்றம் அவர்களை பிடித்து சிறையில் அடைப்பதற்கான அவனது தந்திரம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவன் ஒரு இயேசுவின் சீஷன் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய மனமாற்றத்தை அவர்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும், ஆனாலும் அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. அது மட்டுமல்ல, 3 வருஷமா அவன் எங்க போனான், காணாம போனானே என்பதால் அவனை கொஞ்சம் கூட நம்ப முடியல. அவன் எங்கே போனான், என்ன செய்து கொண்டிருந்தான், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவன் இயேசு கிறிஸ்துவினால் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படவில்லை. அப்படியானால் எவ்வாறு அவன் தன்னை அப்போஸ்தலன் சொல்லிக் கொள்ள முடியும்? அதுவும் அவங்களுக்கு ஒரு டவுட். இவ்வாறு பல விடை தெரியாத கேள்விகள் அவர்களுக்குள் இருந்ததால் அந்த விசுவாசிகள் சவுலை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். சரி, சவுல் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இதோட கூட நம்ம முடிக்கலாம். அப்பொழுது 27:31 அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவனை கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதற்கு பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கு மருத்துவமாய் இருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சீஷுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எருசலேம் சபை சவுலை ஏற்றுக்கொள்ள பர்னபாதான் உதவியாக இருந்தான். பர்னபாவை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சோம் 4ஆம் அதிகாரம். ஏற்கனவே ஆறுதலின் மகன் என்னும் அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனாக்கிய யோசே என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் 4ஆம் அதிகாரத்துல. அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது திரும்பமாக அவனை பற்றி தெரிந்து கொள்வோம். பர்னபா அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவருடனே பேசினதையும் தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். சவுல் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தான். எதற்காக பர்னபா சவுலை நண்பனாக்கி கொண்டான்? ஏனென்றால் அது அவனுடைய சுபாவம். அவன் ஆறுதலின் மகன் இல்லையா? சவுல் தொடர்ந்து கிரேக்க மொழி பேசும் யூதர்களுக்கும் ஸ்தேவானின் மரணத்துக்கு காரணமாயிருந்த மற்றவர்களுக்கும் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டான் என்று கூறப்படுகிறது 6ஆம் அதிகாரத்தில். சவுல் தர்சு பட்டணத்தில் பிறந்தவன். ஆனால் ஸ்தேவான் விட்டு சென்ற ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றும் கடமை அவன் மேல் விழுந்தது. கிரேக்க நாட்டை சேர்ந்த இதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குது, தயவு செய்து படிச்சு பாருங்க. கிரேக்க நாட்டை சேர்ந்த யூதர்கள் இப்படிப்பட்ட சாட்சியை விரும்பவில்லை. அதனால் அவனை கொலை செய்ய திட்டமிட்டனர். தேவாலயத்தில் சவுலோடு இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பதை நினைப்பூட்டினார். இப்பொழுது நீ இப்ப தாமதிக்கிறது என்ன? என் தேவன் புனிதப்படுத்தினார். 22ஆம் அதிகாரத்துல இத பத்தி விவரிக்கும் போது அவனே பேசுறான். சவுல் தேவன் அவனோடு பேசின வார்த்தைகளை சபை மூப்பர்களிடம் பகிர்ந்து கொண்டான். அவர்களும் அவன் வார்த்தைகளை நம்பினார். சவுலை பற்றி அப்போஸ்தலர் 11:28 வசனங்களில் தான் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் நீ நடுவுல கொஞ்சம் கேப். திரும்பவுமாக பர்னபா சவுலை சந்தித்து அந்தியோகியா சபைக்கு அவனை அழைத்து வந்து இருவருமாக அங்கு ஊழியம் செய்தார்கள். முக்கியமா அந்த அப்போஸ்தலர்கள் இவனை நம்பவே இல்லை இல்லையா? முற்றிலுமாக அவனை புறக்கணித்தாங்க. எருசலேமை விட்டு சென்ற பின் 7 வருடங்கள் பிறகு தான் ரட்சிக்கப்பட்ட பின் 10 வருடம் கழித்து அந்த சம்பவம் நடைபெற்றது. அவன் தர்சு பட்டணத்தை தன் தலைமையிடமாக வைத்து அங்கிருந்துதான் ரோமாபுரியின் ஒரு பாகத்தில் தங்கியிருந்த புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்தான். அது மட்டுமல்லாமல் சீரியா, சிசிலியா நாடுகளின் புறங்களிலும் ஊழியம் செய்தான். அங்கெல்லாம் சபைகளை ஸ்தாபித்தான். தன்னிறைவு என்ற எண்ணத்தோடு அல்ல, சபை சமாதானமாய் இயங்கி வந்த காலம் அது.
எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல. சபை எண்ணிக்கையிலும் ஆவிக்குரிய காரியத்திலும் வளர்ந்தது. பெருங்காற்று அடிப்பதற்கு முன் சபை குறைகளை நீக்கி ஆவியில் பலப்பட்டது. பெரிய பெரிய துன்பம் உபத்திரவம் வரப்போகுது. அதுக்கு முன்னால ஆண்டவர் பலப்படுத்துறார். விசுவாச கதவுகள் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் திறக்கப்பட்டது. வெகு விரைவில் புறஜாதிகளுக்கும் திறக்கப்படும். அப்போஸ்தலர் 10. கிரேக்கர்கள் அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர்கள் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். சரி, ஓகே, இதான் இன்றைக்கு படித்தோம். மீதி அடுத்தது நம்ம 10ஆம் அதிகாரத்தோடு சேர்ந்து மீதி இருக்கிற பாகத்தை பார்ப்போம்.